கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாள் முழுவதுமாக கண்ணின்மணி போல பாதுகாத்தார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். போக்கிலும் மரத்திலும் அவருடைய கிருபை கூட இருந்தது. அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் மாற்றினார், குடும்பத்தை வழி நடத்தினார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த நாட்களிலே கொடுத்த வசனங்களை நாம் தியானித்து நம்முடைய ஆத்மாவிற்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமாக. பிரசங்கி 5வது அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனம். பிரசங்கி 5, 15, 16. தன் தாயின் கற்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தான். வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்ப போவான். அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு போவதில்லை. அவன் வந்த பிரகாரமாகவே போகிறான். இதுவும் கொடுமையான தீங்கு. அவன் காற்றுக்கு பிரயாசப்பட்டதினால் அவனுக்கு லாபம் என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தன் தாயின் கற்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தான். மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி, நிர்வாணியாய் தன் தாயின் கற்பத்திலிருந்து வருகிறான். எப்படி இந்த உலகத்திற்கு நிர்வாணியாய் வந்தாலோ, வந்தது போலவே மறுபடியும் நிர்வாணியாய் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்கிறான். பாருங்க, அவன் பணக்கார மனிதனாக, அவன் பணம் படைத்தவனாக இருந்தாலும் சரி, அவன் பிள்ளை பிறக்கும் போது பணத்தோடு பிறக்கிறது இல்ல. பெரிய ஜுவல்ஸ் ஓனர், பெரிய நகை கடை வைத்திருக்கலாம். அவன் பிள்ளை பிறக்கும் போது அப்படியே கழுத்துல செயின், காதுல எல்லாம் அப்படி பிறக்க போவது இல்லை. அவன் அம்பானியா பிள்ளையாக இருந்தாலும் சரி, அதாவது அவனோட டைமண்ட் ஓனர் அப்படிப்பட்ட பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவன் இந்த உலகத்திலே பிறக்கும் போது நிர்வாணியாய் பிறக்கிறான். அப்படி என்றால் ஒன்றுமில்லாம தான் பிறக்கிறான். அது போல இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் போது ஒன்றுமில்லாதவனாக, அதாவது வைத்திருக்கிற பணத்தையோ அல்லது செல்வத்தையோ அல்லது வைத்திருக்கிற நிலத்தையோ ஒருபோது ஒருவனும் எடுத்துக்கொண்டு போவது இல்லை. தன் பிரயாசத்தினால் சேர்த்து வைத்த பலன் ஒன்றையோ எடுத்துக்கொண்டு போவதில்லை. நாம் பாருங்க, நம்முடைய பிரயாசத்தினால திருவிட ஒரு 4-5 கோடி வச்சிருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் போகும்போது அந்த கோடியை நான் ஒருபோதும், அந்த பணத்தை ஒருபோதும் கொண்டு போவதில்லை. 1 தீமோத்தேயு 6:7. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 7வது வசனம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. பாருங்க, உலகத்திலிருந்து நாம் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நான் சம்பாதித்ததுல இருந்து, பிரயாசப்பட்டதுல இருந்து ஒன்று கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். அதுதான் சத்தியம், அது நிச்சயம். இப்ப யாராவது சொல்லுங்க, யாராவது ஒரு மனிதர் பணத்தோடு பிறக்கிறான் அல்லது போகும்போது செல்வத்தோடு கூட போகிறான் அப்படி என்று யாராவது ஒரு மனிதனை குறிப்பிட முடியாது. அந்த கலரில் வேணா உள்ளுக்குள்ள வேணா ஏதாவது போடலாம், மனிதர்களா பார்த்து போடலாம். அதனாலதான் வேதத்தில் எழுதப்பட்ட அநேக பரிசுத்தவான்கள் அதை புரிந்து கொண்டு தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். உதாரணமாக யோபு பக்தன் பாருங்க, அவர் சரியாக சொல்லுகிறார், நான் நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்தில் இருந்து வந்தேன். நிர்வாணியாய், யோபு 1:21, நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். போது நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஞான அறிவு இல்லாததினால் பாருங்க, தேவனுடைய காரியத்துக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்காமல் இந்த உலகத்தில் மற்ற காரியங்களுக்கு
முக்கியத்துவம் கொடுத்து அதற்காக பிரயாசப்படுகிறோம், அதற்காக ஓடுகிறோம், உழைக்கிறோம், சம்பாத்தியம் பண்ணுகிறோம். பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று முழு நேரத்தையும் அதற்காக நம்ம செலவிடுகிறோம். சொத்து சேர்க்க வேண்டும், லேண்ட் வாங்க வேண்டும், அங்க அதற்காக பிரயாசப்படுகிறோம். அதற்காக என்ன பண்ணுகிறோம் என்றால், நாம எதை இழக்கிறோம் என்றால் சமாதானத்தை இழந்து விடுகிறோம். சகோதர அன்பை, ஒருவருக்கொருவர் அன்பை இழந்து விடுகிறோம். முடிவிலே எங்கே கொண்டு போய் நிற்கிறது என்றால் ஒண்ணுமே இல்லை. நம்முடைய பிரயாசம் முடிவில நிர்வாணியாய் ஒன்றும் இல்லை. அப்படி என்றால் நம்முடைய பிரயாசம் இந்த உலகத்துல பட்டது எல்லாம் ஒன்றுமே இல்லை, நத்திங், ஜீரோவாக வருகிறோம். நாம பிரயாசத்தினால 100% ரீச் ஆகிறோம், பணம் சம்பாதிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் மறுபடியுமாக ஜீரோவாகத்தான் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்கிறோம். அதுதான் பிரசங்கி அருமையாக சொல்கிறார். அவன் காற்றுக்கு பிரயாசப்பட்டதினால் அவனுக்கு லாபம் என்ன? பாருங்க, காற்றை யாரும் பார்க்க முடியாது. ஆனா அந்த காற்று அடிக்கும் போது அதனுடைய அதாவது சுகத்தை அனுபவிக்கலாம். இப்ப பாருங்க, வெயில்ல இருக்கோம்னு வச்சுங்க, ஒரு இடத்துல நிழல் இருக்குன்னா அந்த காத்து அடிக்கும் போது அந்த அப்படி பட்டோன்னு காத்து பட்டோன்னு என்ன ரொம்ப அப்படியே சுகமா இருக்கும். அதுபோல அதாவது காற்றை நாம யாரும் பார்க்க முடியாதது போல இந்த செல்வத்தை, வைத்திருக்கிற செல்வத்தை, பணத்தை ஒருபோதும் கொண்டு போக முடியாது. கோடி கோடியாக சம்பாதித்தாலும் நாம இங்கிருந்து கடந்து செல்லும் போது ஜீரோ, நத்திங். நம்ம ஏக்கர் கணக்குல லேண்ட் வைத்திருந்தாலும் சரி, முடியல என்ன, 6க்கு 2 தானே, 6க்கு 2. நான் பெரிய லேண்ட் ஓனர், ஏக்கர் கணக்கில் லேண்ட் வைத்திருக்கிறேன் அப்படி என்று சொன்னாலும் அவனுக்கும் முடிவுல நத்திங், ஒன்றும் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த நாட்கள்ல நாம் எல்லோரும் ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல எது தற்காலிகமானது, எது அழியக்கூடியது, எது நிரந்தரமானது, அழியாதது, இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டால் மாத்திரமே நாம் இவ்வுலகத்துல பிரயாசப்படுவதன் நோக்கத்தை அறிந்து கொள்ள முடியும். ஏன் பிரயாசப்பட வேண்டும்? எதற்காக பிரயாசப்பட வேண்டும்? பிரயாசத்தினால் பலம் என்ன? ஒன்றுமில்லாத காரியத்திற்கு நாம பிரயாசப்படுகிறோமா, ஓடுகிறோமா? இந்த சத்தியத்தை நாம இந்த நாட்கள்ல அறிந்து கொண்டால் மாத்திரமே நாம எதற்காக எதற்காக ஓடுகிறோம், எதற்காக சம்பாதிக்கிறோம். அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நன்றாக சம்பாதிக்க வேண்டும், நல்லா வேலை செய்ய வேண்டும். 24 மணி நேரம் இருக்க நம்ம இந்த வயசுல வாலிபர்கள் நல்லா வேலை செய்யணும். அத வேலை செய்யாம நாம வீட்டுல இருந்து தூங்கக்கூடாது. அந்த வேலை நன்றாக செய்ய வேண்டும். ஆனால் ஒரு கொஸ்டின் மார்க், நாம எதை மேன்மைப்படுத்துகிறோம், எதை முக்கியப்படுத்துகிறோம், அதுதான் மெயின். அதை குறித்து நாம தியானிப்போம். வெள்ளிக்கிழமை அதிகாலையில 3:30 மணிக்கு முழிப்பு வந்து விட்டது. உடனே ஜபம் பண்ணிட்டு இருக்கும்போது வசனங்களை அருமையாக, அதாவது வசனங்களை கொடுத்து கொண்டே இருந்தார். அதை குறித்து இந்த நாட்கள்ல நாம சற்று விரிவாக தியானிப்போம். அதாவது எது தற்காலிகமானது, அழியக்கூடியது, எது நிரந்தரமானது, அழியாதது, இதை குறித்து நாம சற்று சிந்திப்போம். முதலாவதாக எது தற்காலிகமானது, அழியக்கூடியது? 2 கொரிந்தியர் பாருங்க, 2 கொரிந்தியர் 4:18. 2 கொரிந்தியர் 4:18. காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல மனிதனுடைய கண்களினால் பார்க்கக்கூடிய எல்லாமே அழியக்கூடியது. காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், அதெல்லாம் அழியக்கூடியது, அதெல்லாம் டெம்பரவரி, தற்காலிகமானது.
நாம சம்பாதிக்கிற பணம் தற்காலிகமானது, அழியக்கூடியது. நாம வைத்திருக்கிற செல்வம் அழியக்கூடியது. நாம செய்கிற வேலை, இன்னைக்கு ஒரு வேலை செய்வோம், கொஞ்ச நாள் கழித்து வேற வேலை செய்வோம். அது நிரந்தரமானது அல்ல. நான் வைத்திருக்கிற வீடு 30 வருஷம் வேணா நம்ம அதாவது ரெண்டுக்கு இருந்தா அது நிரந்தரமானது கிடையாது. வீடு சொந்தமா வைத்திருந்தா அது கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம். ஆனா அதை இடித்துட்டு மறுபடியும் கட்டுவார்கள். நாம் வைத்திருக்கிற லேண்டு அது நிரந்தரமானது இல்ல, அது தற்காலிகமானது. ஏனென்றா கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா அதை வித்து விடுவோம். நான் வைத்திருக்கிற கார் மேக்சிமம் ஒரு 15 வருஷம், அதுக்கப்புறம் என்ன வித்துட்டு வேற வாங்குவோம். எதுவுமே இந்த உலகத்தில் நம்முடைய கண்களினால் பார்க்கக்கூடிய எல்லா பொருளுமே அது அழியக்கூடியது, அது தற்காலிகமானதுதான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் காரியம் பாருங்க, சங்கீதம் அது எது தற்காலிகமானது, அழியக்கூடியது. சங்கீதம் 103 15 16. சங்கீதம் 103. பாருங்க, மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமற் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. அருமையான முதல் காரியம், நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை அது தற்காலிகமானது, அது அழியக்கூடியது. மனிதனுடைய நாட்களை பாருங்க, ஒரு புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது. நம்முடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய். அப்படி என்றால் அவன் பிறப்பதும் தெரியாது, அவன் இறப்பதும் தெரியாது. எனக்கு 45 46 வயது ஆக போகுது. அதாவது நேற்று பிறந்த மாதிரி தான் இருக்கு. நேற்று தான் பிறந்தான் அப்படி மாதிரி இருக்கு. சென்னைக்கு வந்தது கிட்டத்தட்ட 28 வருஷம் ஆகிவிட்டது. சென்னைக்கு வந்து 97 ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி நான் ட்ரெயின் ஏறி நான் சென்னைக்கு வந்தேன். அதற்கு முன்பதாக ஒரு தடவை சென்னைக்கு வந்தேன். அதுக்கப்புறம் அப்பதான் சூட்கேஸ் எடுத்துட்டு வந்து, அதாவது அந்த நினைவுகள் என்ன இருக்கிறது, இண்டிபெண்டன்ஸ், அது எல்லாம் அந்த அங்கெல்லாம் குட்டீஸ் எல்லாம் இருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் பிரைஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை ட்ரெயின் ஏற்றி விட்டாங்க ராக்ஃபோர்ட்ல. நன்றாக ஞாபகம் இருக்கு. சனிக்கிழமை காலையில சென்னை இறங்கினது 16ஆம் தேதி 97வது வருஷம் ஆகஸ்ட் மாசம் 16ஆம் தேதி இங்க சென்னைக்கு வந்தேன். இது இன்னமும் இருக்கு. ஆனா நேற்று வந்த மாதிரி தான் இருக்கு. பாருங்க, 28 வருஷம் ஓடிவிட்டது. எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். நேற்று தான் வேலையில ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும். ஆனா கடகடன்னு போயிருக்கோம். நேற்று தான் பிறந்த மாதிரி இருக்கும். ஜாயம்மா நேற்று தான் பிறந்த மாதிரி இருக்கும். அவங்க பாருங்க இப்ப வயசாகி விட்டது. நம்மளும் அப்படிதான், நேற்று தான் பிறந்த மாதிரி இருந்துச்சு, 45 வயசு ஆயிருச்சு. அப்ப இந்த நாட்கள், மனிதனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது அந்த புல்ல வளர்றதும் தெரியாது, அதுக்கப்புறம் போவதும் தெரியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காற்று வீசினது போல அந்த வீசின போது அந்த புல் இருந்த இடம் தெரியாமற் போயிற்றது. அதுபோலதான் மனிதனுடைய, அதாவது மனிதன் வாழ்ந்ததற்கான தடம் இல்லாமல் போய்விடுகிறது. யோபு 14வது அதிகாரம் 1-2 பாருங்க. யோபு 14:1-2. வாழ்நாள் குறுகினவனும், பாருங்க, ஸ்ரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். அவன் பூவை போல பூத்து அறுப்புங்கிறான். நிழலை போல நிலை நிற்க. நிழல் பாத்தீங்கன்னா என்னைக்காவது நிற்குமா சொல்லுங்க? ஒரு இடத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, நிழல் என்னைக்காவது ஒரு 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 1 hour அப்படியே நிக்குமா? நாம நின்னாதான் நிழல் நிற்கும். அது போலதான் மனிதனுடைய நாட்கள் பாருங்க. அவன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாக இருக்கிறான். அப்படின்னா ஒன்லி few days தான், few years தான், full of trouble. அதாவது சஞ்சலனா trouble. அந்த நாட்கள் trouble
அதாவது ப்ராப்ளமா தான் இருக்கும். யாருக்காவது ஒரு ஆளை எடுத்து சொல்லுங்க, நான் பிறந்ததுல இருந்து கடைசி வரை ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ஒரு மனிதனை நாம சொல்ல முடியாது. அந்த வாழ்ந்ததற்கான தடம் இல்லாமலே போய்விடுகிறது. ஆகவே இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை, நம்முடைய நாட்கள் அர்த்தமற்றதாய் போய்விடுகிறது. மனிதனுடைய வாழ்க்கை புல்லுக்கும் மனிதனுடைய வாழ்க்கை நிழலுக்கும் வேதம் ஒப்பிடுகிறது. குறுகிய காலம்தான், அது இல்லாமல் போய்விடும். அது போலத்தான் மனிதன், நம்முடைய நாட்கள் குறுகிய நாட்கள் தான், அது இல்லாமல் போய்விடும். நமக்கு தெரியும் பாருங்க, இல்லையா பாப்பா, இப்ப பிறந்த மாதிரி தான் இருக்கும், அப்படி கட கட கடன்னு இப்ப 10 வயசு ஆயிருச்சு. அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் அப்படிதான். விரிப்பர் நேத்து வந்த மாதிரி இருக்கும், பாருங்க கட கடன் பெரிய ஆளா தோலுக்கு மேல வளர்ந்து எல்லாம் சொல்லுவாங்க பாருங்க, நேத்து பிறந்த பாரு தோலுக்கு மேல வளர்ந்து நீ என்ன அப்படிங்கிற பாருங்க. அது மாதிரிதான் அது போவது, அவன் பிறப்பதும் தெரியாது. அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அது நிரந்தரமாக இருக்கிறதா? கிடையாது. அது தற்காலிகமானது, அது அழியக்கூடியது. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை ஒரு நிரந்தரமானதே இல்லை. நாளைக்கு என்ன நடக்கும் யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. யாக்கோபு 4வது அதிகாரம் 14வது வசனம். யாக்கோபு 4:14. யாக்கோபு 4:14. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலத்திலே தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறது. நாளை நடப்பது யாருக்காவது தெரியுமா? நமக்கு தெரியும், எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. நம்முடைய ஜீவன் எப்படிப்பட்டது? அப்படி என்றால் நாம் எவ்வளவு நாட்கள் வாழப் போகிறோம் என்று ஒருவருக்கும் தெரியாது. நம்முடைய ஜீவன் எப்படிப்பட்டது என்று நான் இன்னைக்கு இருப்பேனா நாளைக்கு இருப்பேனா கிடையாது, தெரியாது. இன்னும் 10 வருஷம் கழிச்சு இருப்பேனா தெரியாது. அப்ப நம்முடைய ஜீவன் எப்படிப்பட்டது என்று யாருக்கும் தெரியாது. அப்ப நாம் எவ்வளவு நாட்கள் வாழப் போகிறோம் என்று ஒருவருக்கும் தெரியாது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை அது தற்காலிகமான வாழ்க்கை, அது அழியக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதனால நாம என்ன செய்ய வேண்டும் அதை குறித்து பின்பு நாம் பார்ப்போம். இரண்டாவது காரியம், எது தற்காலிகமானது, எது அழியக்கூடியது? இரண்டாவது மத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனம். மத்தேயு 6:9. ஆறு 9 19 சாரி 6:19. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். பாருங்க, ஏனென்றால் இரண்டாவது காரியம், செல்வம், பொருள், உடைமைகள் இது எல்லாம் அழியக்கூடியது. அது தற்காலிகமானது. நம்மிடத்தில் இருக்கிற, நான் சம்பாதிக்கிற பணம், வீடு, நிலம், ஆடம்பரம், ஐஸ்வர்யம் எல்லாமே தற்காலிகமானது, அழியக்கூடியதாக இருக்கிறது. மனிதர்கள் இவைகளுக்கு நிரந்தரமான ஒரு பாதுகாப்பை ஒருபோதும் கொடுக்க முடியாது. நம்ம இதுக்கு என்னைக்காவது யாராவது சொல்லுங்க, பணத்திற்கோ, வீட்டிற்கோ, நிலத்திற்கோ, ஐஸ்வர்யத்திற்கோ நிரந்தரமான ஒரு பாதுகாப்பு எந்த ஒரு மனிதனாலும் கொடுக்க முடியாது. பாருங்க, ஒரு தலைமுறை பணம், வீடு, நிலம் எல்லாம் இருக்கும். ஆனால் அதற்கு பிற்பாடு ஒரு தலைமுறைக்கு இவைகள் இருக்குமா, அவைகள் பாதுகாக்க முடியுமா என்று ஒருபோதும் சொல்ல முடியாது. ஒரு தலைமுறை வைத்திருப்பார்கள், ஆனால் அடுத்த தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறை இல்ல, அவர்கள் விட்டு விடுவார்கள். அல்லது அவர்களுக்கு இது நிரந்தரமானது அல்ல, அழியக்கூடியது, அதை பாதுகாக்க முடியாது. நீதிமொழிகள் 23:4-5. நீதிமொழிகள் 23:4-5.
பாருங்க, ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். பாருங்க, அதாவது நாம் எதற்காக பிரயாசப்படுகிறோம்? நம்முடைய பிரயாசம் எதிலே இருக்கிறது? ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று, பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நம்முடைய பிரயாசம் இருக்கிறதா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஐஸ்வர்யவனாக வேண்டும் என்று ஒரு பிரயாசப்பட்ட ஒரு மனிதனுடைய நிலையை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. ஒருத்தன் ஐஸ்வர்யனாக வேண்டும், எல்லாம் சம்பாதிக்க வேண்டும் அப்படி என்று பிரயாசப்பட்ட ஒரு மனிதனுடைய நிலையை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? லூக்கா 12:16 லூக்கா 12:16 ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனிதன் அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டான். அவன் பாருங்க, நான் நல்லா திருப்தி, என்கிட்ட ஐஸ்வர்யா இருக்கு, எல்லாம் இருக்கு அப்படி என்று தனக்குள்ளே சொல்லி சந்தோஷமாக சிந்தித்துக் கொண்டிருந்தான். தேவனும் அவனை நோக்கி, உன் ஆத்மா உள்ளிடத்தில் இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? பாருங்க, அருமையான மதிய, உன் ஆத்மா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும். அப்ப நீ சேகரித்த பிரயாசப்பட்டது ஐஸ்வர்யவான், இன்னும் ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று பிரயாசப்பட்டது, அது எல்லாம் வீணாய் போய்விடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, பூமியிலே பொக்கிஷங்களை யார் சேர்த்து வைப்பார்கள்? யார் பூமியில பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பார்கள்? அதாவது தனக்காக பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவர்கள், அவர்கள் தான் பூமியில பொக்கிஷங்களை தனக்காக எனக்கு மாத்திரம் அப்படி என்று பூமியில பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவர்கள், அவர்களுடைய ஆத்துமா அழிந்து போகும். அதாவது சரீரம், எல்லாருடைய சரீரம் அழிந்து போகும். நல்ல நீதிமானா இருந்தாலும் சரி, பாவியா இருந்தாலும் சரி, அவன் சரீரம் அழிந்து போகும். ஆனால் அவன் ஆத்துமா அழிந்து போகணுமா? அதாவது பொக்கிஷங்களை தனக்காக சேர்த்து வைக்கிறவர்கள், அவர்கள் யார் என்றால் ஐஸ்வர்யனாக வேண்டும் என்று சொல்லி தனக்காகவே சேர்த்து வைக்கிறவர்கள், அவர்களுடைய ஆத்மா அழிந்து போகும். அடுத்ததாக பாருங்க, யார் பொக்கிஷங்களை பூமியில பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பார்கள் என்றால், முதலாவது பணத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தேடுகிறவர்கள். அவருடைய மெயின் பிரையாரிட்டி என்னன்னா, அதாவது மெயின் கோல் என்னன்னா, பணம் சம்பாதிக்க வேண்டும், ஐஸ்வர்யம் சம்பாதிக்க வேண்டும். இப்படிதான் அவர்களுடைய மெயின் கோலாக இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாலிபர்களே, முதலாவது நம்ம கவனித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய நோக்கம், நம்முடைய எண்ணம், நம்முடைய கோல், நம்முடைய பிரையாரிட்டி எது இருக்கிறது? முதலாவது பணமா? அது இருந்தால் இந்த நாட்கள்ல நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டும். முதலாவது ஐஸ்வர்யம், முதலாவது எதை நீங்க பிரையாரிட்டியாக வைத்திருக்கிறீர்கள்? ஐஸ்வர்யமாக வேண்டும் என்று நம்ம பிரயாசப்பட்ட நம்முடைய ஆத்துமா அழிந்து இந்த உலகத்திலே அழிந்து போய்விடும். பூமியில பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும், அதற்காக சேர்த்து வைக்க கூடாது என்று சொல்லவில்லை. ஆனா அதையே மெயின் கோலாக வைத்துக் கொள்ளாதீங்க. அதுதான் பாயிண்ட். அது அதற்காகவே ஓடுறது, அதற்காகவே பிரயாசப்படுறது, அதை ஃபர்ஸ்ட் வச்சுட்டு தேவனுடைய காரியங்களை எங்கே வைக்கிறோம்? நாம் எந்த காரியத்தை முதலாவதாக வைக்கிறோம்? செல்வம், பொருள், உடைமை, இது எல்லாம் அழியக்கூடியது, இது நிரந்தரமானது அல்ல.
இது தற்காலிகமானது. மூன்றாவது காரியம் பாருங்க, 1 பேதுரு 1வது அதிகாரம் 24வது வசனம். 1 பேதுரு 1:24. பாருங்க, மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. பாருங்க, மூன்றாவது காரியம் மாம்சம், நம்முடைய உடல் அழகு, நம்முடைய வலிமை, இது எல்லாம் அழியக்கூடியது. இது நிரந்தரமானது அல்ல. நாம் அழகா இருக்கிறோம், நம்முடைய உடல் அழகு, தோற்றம், ஆரோக்கியம், மனிதனுடைய அதாவது நாளடைவுல இது மங்கிவிடும். பாருங்க, 20 வயசுல நான் இருந்த, இப்ப 45 வயசுனா அதனுடைய வலிமை அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அது அழியக்கூடியது. அந்த வயசுல செய்யற வேலை இந்த வயசுல செய்ய முடியாது. இவை எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகக்கூடியது, தற்காலிகமானது. மனிதனுடைய மாம்சம், அது அழகு, அது புல்லை போன்றது. மனிதனுடைய மகிமை, அது வலிமை புல்லின் பூவை போன்றது. புல் உலர்ந்துருச்சுன்னா பூவும் உலர்ந்து விடும். அது போலதான் ஒரு நாள் நம்முடைய அழகும் வலிமையும் அழிந்து விடும். உலகளகி ஐஸ்வர்யாக இருந்தா கூட இப்பொழுது பார்க்கும்போது பாருங்க, நம்ம முன்பு பார்த்த மாதிரியா இருக்கு. நம்ம உலகளகிப்பட்ட 92 நினைக்கிறேன். அப்ப பார்த்த ஐஸ்வர்யா இப்ப பார்க்க முடியுமா சொல்லுங்க? என்னாச்சு? அவருடைய அழகு அழிந்து விட்டது. உலகளகி நாம சொல்றோம். அப்ப அந்த அழகு, அந்த வலிமை எல்லாம், அதற்கு ஒரு பெரிய உதாரணம் பாருங்க வேதத்துல. 2 சாமுவேல் 14வது அதிகாரம், 2 சாமுவேல் 14:25. 2 சாமுவேல் 14:25. இஸ்ரவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல் சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சிக்கொள்ளப்பட்டவனும் இல்லை. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாதது. இது வசனத்தை பார்த்து நம்ம சும்மா அப்படி மேலோட்டமா படிக்கும் போது எப்படி இருக்கு பாருங்க. உச்சந்தலை, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் ஒரு பழுதும் இல்ல. அப்பனா அப்ப எவ்வளவு அழகா இருந்திருப்பான் பாருங்க. இஸ்ரவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல் சௌந்தரியம் உள்ளவன், மெச்சிக்கொள்ளப்பட்டவன், உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் ஒரு பழுது இல்லாதவன் இஸ்ரவேல்ல எவனுமே இல்ல, அப்படி என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அவனுடைய அழகு, அந்த அழகினால் அதிகமாக புகழப்பட்டான். எனக்கு இதை யோசிச்சு பார்த்தேன். உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் ஒரு பழுது இல்லைன்னா அப்ப அந்த அளவுக்கு இறைவன் அவனை படைத்திருக்கிறார். ரொம்ப அழகாக அதாவது சௌந்தரியம் உள்ளவனாக படைத்திருக்கிறார். ஆனா அந்த அழகை வச்சுட்டு என்ன செய்கிறது பாருங்க. அழிந்து போகிற அழகு இருந்து என்ன பயன்? என்ன அதனோட முடிவு என்ன பாருங்க. 2 சாமுவேல் 18:25. 2 சாமுவேல் 18:25. 18:25. 2 சாமுவேல் 18 சாரி 15 சாரி. அப்சலோமை சேர்ந்து அவனை அடித்து கொன்று போட்டார்கள். அருமையான அந்த அழகு, அந்த அழகை பார்த்தோன்னா ஐயோ அழகா இருக்கான், அடிக்க கூடாது, இவனை கொன்று போடக்கூடாது அப்படின்னு நினைத்திருக்கலாம். அப்படியா? நினைத்திருக்கலாம்ல. அவன் அழகை பார்த்தோன்னா ரொம்ப அழகா இருக்கான். இத்தனைக்கும் அவன் ராஜாவுடைய குமாரன், தாவீது ராஜாவுடைய குமாரன், பிரியமான குமாரன் வேற. அழகை பார்த்தோன்னா அவனை கொல்லாமல் போயிருக்கலாம் பாருங்க. ஆனா முடிவு என்ன? அவனை அடித்து கொன்று போட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அழகு இருந்து என்ன கீழே, அதாவது உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அழகு இருந்து என்ன புண்ணியம்? தேவனுக்கு பிரியமானவனாக இருந்தானா? இல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அழகு, இந்த வலிமை, இது எல்லாம் நிரந்தரமானது அல்ல, அது அழிந்து போகக்கூடியது.
நான்காவது காரியம், பிரசங்கி 1வது அதிகாரம் 18வது வசனம். பிரசங்கி 1:18. பாருங்க, அதிக ஞானத்திலே அதிக சலிப்புண்டு, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். உலகம், ஞானம், அறிவு இது எல்லாம் அழியக்கூடியது, அது தற்காலிகமானது. ஒருவனுக்கு அதிக ஞானம் இருந்தால் அவனுக்கு அதிக துன்பம் வரும். அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். நோவு பெருத்தவன் என்றால் அவனுக்கு அதிக துக்கம் நிறைந்தவன். பாருங்க, இது எல்லாத்துக்கும் ஏற்கனவே சொல்லுங்க. சாலமோன் ராஜா, அவரை போல ஒரு உலக ஞான அறிவு வேதத்துல எழுதப்படவே இல்லை, வேற யாருக்கும் இல்லை. ஆனா அவனுடைய நாட்களை பாருங்க, துக்கம் நிறைந்ததாவே இருந்தது. அவனுக்கு அதிக அறிவு இருந்து என்ன புண்ணியம்? அவனுடைய நாட்கள் துன்பத்தின் நாட்களாகவே இருந்தது, வேதனையின் நாட்களாகவே இருந்தது. அந்த அறிவு, அந்த ஞானத்தை கொண்டு அவனால ஒண்ணுமே செய்ய முடியும். மற்ற காரியங்களை எல்லாம், அரண்மனை கட்டினா எல்லாம் கட்டினான். ஆனால் அவன் குடும்பத்துல அவனுடைய அதாவது சமாதானம் இல்லாம அவனுடைய நாட்கள் துன்பத்தின் நாட்களாக இருந்தது. உலக ஞானம், அறிவு இவைகள் எல்லாம் ஒரு நாள் அழியக்கூடியது. இந்த அறிவை வைத்துக் கொண்டு உலக மனிதர்களை வேணால் நாம ஏமாற்றலாம், ஆனால் தேவனை ஒருபோது ஏமாற்ற முடியாது. அப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கு முன்பாக எப்படி காணப்படுகிறார் பாருங்க. அப்படிப்பட்டவர்களை, அதாவது ஞானம் இருக்கிறவர்களை, அறிவு பெருத்தவர்களை வேதம் என்ன சொல்லுகிறது, தேவன் என்ன சொல்லுகிறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 19வது வசனம். 1 கொரிந்தியர் 3:19. பைத்தியமாய் இருக்கிறது. இவ்வுலகத்தில் ஞானம் படைத்தவன் தேவனுக்கு முன்பாக பைத்தியக்காரனாக இருக்கிறான். அது பைத்தியமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஞானம் படைத்தவர்கள், அறிவு பெருத்தவர்கள், அவர்கள் பைத்தியக்காரர்களாக காணப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலக ஞானம், அறிவு இவை எல்லாம் அழியக்கூடியது. 5வது காரியம், மத்தேயு 24:35. மத்தேயு 24:35. பாருங்க, வானமும் பூமியும் ஒளிந்து போகும். 5வது காரியம், அதாவது நாம் குடியிருக்கிற, நாம் வசிக்கிற அந்த உலகம், அது என்ன? அது அழியக்கூடியது, அது நிரந்தரமானது அல்ல. நாம் அந்த பூமியில குடியிருக்கிற இந்த உலகமே அழியக்கூடியது, வானமும் பூமியும் அழியக்கூடியது. இந்த உலகமே அழியக்கூடியது என்றால் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களுடைய நிலை என்னவாகும்? இந்த உலகமே அழியுது என்றால், இந்த உலகத்துலதான் நம்ம வாழ்கிறோம், அதே அழியக்கூடியது என்றால் அந்த மனிதர்களுடைய நிலை என்னவாகும்? அதனால்தான் பாருங்க, எல்லா சயின்டிஸ்டும் வேற உலகத்தை கண்டுபிடித்து தீவிரப்படுகிறார்கள். இந்த உலகம் அழிஞ்சுச்சுன்னா அங்க போய் ஸ்டே பண்றதுக்கு. ஆனால் கடவுள் விடமாட்டார். ஏற்கனவே நோவா காலத்துல இந்த பூமி அழிக்கப்பட்டது. இப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம்? உலக காரியங்களுக்காக, அதாவது மாத்திரம் ஓடுகிறோமா? இப்பொழுது நாம எப்படி இருக்கிறோம்? அது போலதான் பாருங்க, நோவா வாழ்ந்த காலத்திலும் மனிதர்கள் எப்படி இருந்தார்கள்? புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள், எல்லாம் ஜாலியா இருந்தாங்க. எல்லாம் அந்த தேவனை பற்றி அவங்களுக்கு ஒரு அக்கறை இல்லை, அவர்கள் பாட்டு இருந்தாங்க. அதே போலதான் இப்பொழுது நாம இப்படிதான் இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட நாமும் இப்படிதான் இருக்கிறோம். உலக காரியங்களுக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நோவா காலத்துல ஒரு நாள் குறிக்கப்பட்டு தேவன் இந்த பூமியை அழித்து போட்டார். அதுபோல இறைவன் ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார். அந்த நாளிலே இந்த பூமி அழிக்கப்படும். ஏனென்றால் இது வானமும் பூமியும் ஒளிந்து போகும். இது நிரந்தரமானது இல்ல, இது அழியக்கூடியது. நாம் இந்த உலகத்துல பிரயாசப்படுறோம். எதற்காக பிரயாசப்படுகிறோம்? ஏன் பிரயாசப்படுகிறோம்? யாருக்காக பிரயாசப்படுகிறோம்? ஒரு நாள் இந்த பூமி அழிக்கப்படும், எல்லாமே போய்விடும்.
இப்ப எது நிரந்தரமானது, எது அழியாதது, எது பெர்மனன்ட், அதை குறித்து இந்த உலகத்தில் நம்முடைய கண்களினால் பார்க்க முடியாத எல்லாமே நிரந்தரமானது, எல்லாமே அழியாதது. முதல் காரியம் சங்கீதம் 93, சங்கீதம் 92, சங்கீதம் 92. நீரே அனாதியா என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். பாருங்க, எது நிரந்தரமானது, எது அழியாதது? நம்முடைய தேவன் அழியாத தேவன், நம்முடைய தேவன் நிரந்தரமான தேவன். ஆகவே தேவனை முழு இருதயத்தோடு தொழுது கொண்டால் நம்முடைய ஆத்துமா அழியாது. நாம் தொழுது கொள்கிற தேவன் என்றென்றைக்கும் நிரந்தரமானவர், நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர், அவர் நிரந்தரமானவர். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நம்முடைய தேவன் அழியாதவர், அவரை யாராலும் ஒழிக்க முடியாது. அவர் நிரந்தரமானவர். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் பாருங்க. அதாவது மனிதர்கள்ட்ட வேணா சாக்கு போக்கு சொல்லலாம், எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம். என்கிட்ட சாக்கு போக்கு சொல்லலாம், எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம். ஆனா தேவன்கிட்ட ஒருபோதும் நம்ம சாக்கு போக்கு சொல்ல முடியாது, அதாவது எக்ஸ்கியூஸ் எது கொடுக்கவே முடியாது. அதற்கு ஒரு உதாரணம் பாருங்க. அதாவது ஒரு வேதபாரகன் போனா, ஆண்டவரே கடைசி வரை நான் உண்மை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறான். கடைசி வரை நான் உண்மை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறான். உடனே நான் இனி எங்க போனாலும் நாங்க வருவேன், இவன் பின்னாடியே நான் வருவேன் அப்படி என்று சொல்லுகிறான். உடனே அவர் சொல்லுகிறார், நரிகளுக்கு குழிகள் உண்டு, எனக்கெல்லாம் ஒண்ணு தங்குறதுக்கெல்லாம் இடம் இல்லப்பா, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லுகிறார். உடனே ஒரு சீசர் வந்து சொல்லுகிறான் பாருங்க. சீசரை வந்து இயேசு கூப்பிடுகிறார், நீ என்னை பின்பற்றி வா என்று கூப்பிடுகிறார். உடனே அவன் சொல்லுகிறான், நான் ஃபர்ஸ்ட் எங்க அப்பா இறந்து போயிட்டாரு, நான் போயிட்டு எங்க அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு நான் மறுபடியும் பின்னாடி வர்றேன் அப்படி என்று அந்த சீசர் சொல்லுகிறான். உடனே அவர் அப்ப அந்த சீசனை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றா, மரித்தவர்கள் மரித்தவரை அடக்கம் பண்ணிட்டோம், நீ முதல் என்னை பின்பற்றி வா. இதுல இருந்து என்ன தெரியுது? யார் எப்படி, நீ என்ன ஃபர்ஸ்ட் நீ பின்பற்றி வா. உலக காரியங்கள் அது எப்படி வேணா கிடக்கட்டும், நீ என்ன பின்பற்றி வா. சீசரை பார்த்து சொன்னார். இந்த சம்பவம் மத்தேயு 8வது அதிகாரம் 19 22 வரை எழுதப்பட்டிருக்கு. வீட்டுல போய் படித்துக் கொள்ளலாம். ஒரே ஒரு வசனம் மாத்திரம் படிக்கலாம், 22 மட்டும் படிக்கலாம். நீ என்ன பின்பற்றி வா. அவரை கூப்பிடுகிறார் இயேசுவானவர், அந்த சீசரை கூப்பிடுவார், நீ என்ன பின்பற்றி வா என்று கூப்பிடுகிறார். ஆனா அவன் என் தகப்பன் இறந்து விட்டார், நான் அவரை அடக்கம் பண்ணிவிட்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார். இப்ப உடனே ரிப்ளை என்ன வருது பாருங்க. அந்த சீசரை பார்த்து, மரித்தோர் அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா அப்படி என்று சொல்லுகிறார். ஆகவே நம்மை பார்த்து இறைவன் சொல்லுகிறார், நீ என்னை பின்பற்றி வா. எந்த சூழ்நிலையிலும் உலக காரியத்தை குறித்து நீ கவலைப்படாத. பணம் சம்பாதிக்கணும் நினைக்கிறியா, அதை குறித்து நீ கவலைப்படாத, நீ என்னை பின்பற்றி வா. ஐஸ்வர்யம் சம்பாதிக்க வேண்டும் அப்படி என்று நீ கவலைப்படாத, நீ என்ன முதலாவது நீ என்னை பின்பற்றி வா. அதுதான் நம்முடைய தேவன். நம்ம நாட்டில் எல்லா காரியங்களும் எக்ஸ்கியூஸ் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். காலம் சமீபமாக இருக்கிறது, எல்லா காரியத்திற்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எக்ஸ்கியூஸ் கொடுத்த காலம் போதும், சாக்கு போக்கு சொன்ன காலம் போதும். நீங்க தேவன் சொல்லுகிறார், நீ என்னை பின்பற்றி வா. நாம் எந்த நிலையில போய் காணப்படுகிறோம்? உலக காரியங்களை நினைத்து அதை நினைத்து ஓடிக்கொண்டிருக்கிறோமா? பணத்தின் பின்னாடியே நாம ஓடி நம்முடைய ஆத்மாவை நாம கெடுத்துக் கொண்டிருக்கிற, சமாதானத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறோமா? நம்முடைய நாட்கள் குறுகிய நாட்கள். நம்ம காலம் போச்சுன்னா திருப்பி வரவே வராது. ஆகவே நம்முடைய தேவன் அழியாத தேவன்,
அவர் நிரந்தரமானவர். இரண்டாவது காரியம் 1 பேதுரு 1:25. 1 பேதுரு 1:25. 1 பேதுரு 1:20. பாருங்க, கர்த்தருடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். இரண்டாவது காரியம், கர்த்தருடைய வசனம் அது நிரந்தரமானது, அது அழியாதது. கர்த்தருடைய வசனம் ஒருபோதும் அழியாதது. எத்தனை ஆண்டுகள் கழித்து படித்தாலும் வசனம் என்றென்றைக்கு மாறாததாய் இருக்கும். வானமும் பூமி ஒரு நாள் ஒளிந்து போகும், என்னுடைய வார்த்தைகளோ கர்த்தருடைய வசனமோ ஒருபோதும் ஒழியாது, அது அழியாது. நமக்கு இப்பொழுது அறிவிக்கிற வசனம் அதே கர்த்தருடைய வசனம் தான். இப்பொழுது நாம கேட்டுக்கொண்டிருக்கிற வசனமும் 2000 ஆண்டுகள் இந்த பைபிள் எழுதி 2000 ஆண்டுகள் இருக்கும். அதற்கு முன்பதாக பரிசுத்தவான்கள் அவர்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு போதித்தவைகள் எல்லாம் எழுதப்பட்டு ரெக்கார்டடாக இருக்கிறது. ஆகவே நமக்கு இப்பொழுது அறிவிக்கப்படுகிற வசனம் அதே கர்த்தருடைய வசனம் தான். இந்த கர்த்தருடைய வசனத்தின்படி நடந்தால் நம்முடைய ஆத்துமா அழியாததாக இருக்கும். நம்முடைய தேவனை முழு இருதயத்தோடு தொழுது கொண்டால் நம்முடைய ஆத்மா அழியாததாக இருக்கும். மூன்றாவது காரியம், தானியேல் 7வது அதிகாரம் 14வது வசனம். தானியேல் 7:14. அவருடைய ராஜ்யம் அழியாததா, தேவனுடைய ராஜ்யம் அழியாததாக இருக்கும். மூன்றாவது, தேவனுடைய ராஜ்யம் எது நிரந்தரமானது, அழியாதது. தேவனுடைய ராஜ்யம் அழியாதது. தேவனுடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக மாறும்போது நம்முடைய ஆத்மா அழியாததாக இருக்கும். அவருடைய ராஜ்யம் நிரந்தரமானது. பாருங்க, நம்முடைய எலெக்ஷன் 5 வருஷம் ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒரு பீரியடு. அந்த 5 வருஷம் அவங்களுடைய ராஜ்யம் தான். டிஎம்கே ராஜ்யம்னா டிஎம்கே ராஜ்யம் தான். அதுக்கப்புறம் எலெக்ஷன் வரும், அது நிரந்தரமானது இல்ல. திருப்பி 5 வருஷம் வேற யாராவது வருவாங்க, அதுக்கப்புறம் வேற யாராவது வருவாங்க. அவங்களுடைய ராஜ்யம் 5 வருஷம் தான். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் என்றைக்கும் அழியாதது, அது நிரந்தரமானது. அதற்கு பங்குள்ளவர்களாக நாம மாறும்போது நம்முடைய ஆத்மா அழியாததாக இருக்கும். நான்காவது காரியம், யோவான் 3:16. யோவான் 3:16. பாருங்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, பாருங்க, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. நான்காவது காரியம், நித்திய ஜீவன் அது அழியாதது, அது நிரந்தரமானது. நித்திய ஜீவன் இருக்கு, பரலோக நமக்கு நித்திய ஜீவன் இருக்கு, அது இருக்கு. ஆனா நம்மளால பார்க்க முடியாது, நம்மளுடைய கண்களினால் பார்க்க முடியாத ஒரு காரியம், அது நிரந்தரமானது, அது எப்போது இருக்கிறது. அதற்கு நாம செய்ய வேண்டியது ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது அவனுடைய ஆத்மா அழிந்து போகாமல் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். குமாரனை விசுவாசிக்கிறவனுக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் ஆத்மா அழியாமல் நித்திய ஜீவனை பெற வேண்டுமா, நாம் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு தெரியும் நாம் வாழ்கிற வாழ்க்கை தற்காலிகமானது, அழியக்கூடியது என்று தெரியும். அப்ப நாம் வாழ்கிற வாழ்க்கை தற்காலிகமானது, அழியக்கூடியது என்பதால் நாம் எப்படி வாழ வேண்டும் நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நான் புதுசா சொல்லல, எல்லாருக்கும் தெரியும். இந்த அழகு, இந்த வலிமை எல்லாம் நிரந்தரமானது அல்ல. இந்த உலக ஞான அறிவு அது நிரந்தரமானது அல்ல. இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. நாம் வசிக்கிற வாழ்க்கை, நம்முடைய நாட்கள், நம்முடைய வருஷம் அது நிரந்தரமானது அல்ல.
நான் வைத்திருக்கிற பணம், பொருள், செல்வம் அது நிரந்தரமானது அல்ல. எல்லாருக்கும் தெரியும். நான் ஒண்ணு புதுசா ஒண்ணு சொல்லல. அப்ப நான் இது எல்லாம் அழியக்கூடியது, தற்காலிகமானதா இருக்கிறபடியால் நான் எப்படி வாழ வேண்டும்? முதல் காரியம் சங்கீதம் 103:17. சங்கீதம் 103:17. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அனாதியாய் அதாவது நித்தியமாய், அழியாததாய். முதல் காரியம் கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கை தற்காலிகமாக அழியக்கூடியதாக இருக்கிறபடியால் நாம் செய்ய வேண்டியது முதல் காரியம் கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும். அருமையான தேவனுடைய கிருபை பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபை இந்த நாட்களில் நாம பெற்றிருக்கிறோமா? அதற்கு நாம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு பயந்தவர்கள் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். அவர்களுக்கு கர்த்தருடைய கிருபையை தருவார். பிள்ளைகளின் பிள்ளைகள் மேல் அது அந்த கர்த்தருடைய கிருபை அவருக்கு மாத்திரம் அல்ல, அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் மேல் அழியாததாய் என்றென்றைக்கும் அது காணப்படும். மனிதன் மறைந்த பிறகும் அது இருக்கும். நாம இப்ப மறைந்துருவோம். ஆனா அவருடைய கிருபை நம்மோடு இருந்தால் நம்முடைய பிள்ளைகளுக்கு தொடரும், நம்முடைய பிள்ளைகளுக்கு தொடரும், நம்முடைய சந்ததிக்கு தொடரும். ஆகவே இந்த நாட்கள்ல கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு ஒரு மனிதன் வாழ வேண்டும். இந்த உலகம் அழியக்கூடியதாக இருக்கிறது, ஆனால் கர்த்தருடைய கிருபை அழியாதது, என்றென்றைக்கும் நிரந்தரமானது. கர்த்தருடைய கிருபையை நாம பெற்றிருக்கிறோமா? அவருக்கு பயந்தவர்கள் மேல் கர்த்தருக்கு நாம பயப்படுகிறோமா? சற்று சிந்திக்க வேண்டும். கர்த்தரை நாம எந்த இடத்துல வைத்திருக்கிறோம்? நாம பிசாசுக்கு பயப்படுகிறோமா? கர்த்தருக்கு பயப்படுகிறோமா? இந்த உலகத்துல நம்முடைய நாட்கள் குறுகிய நாட்களா இருக்கிறபடியால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குறுகிய நாட்கள்ல கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும். அதற்கு நாம கர்த்தருக்கு பயந்து, ரொம்ப முக்கியம் அதுதான், கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும். நாம கர்த்தரை எந்த இடத்துல ஸ்தானத்துல வைத்திருக்கிறோம்? நாம கர்த்தரை மேன்மைப்படுத்தினால் அவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் நாம் எப்படி வாழ வேண்டும்? மத்தேயு 6:20. மத்தேயு 6:20. மத்தேயு 6:20. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை, இரண்டாவது காரியம் பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். இது அழியக்கூடியதாக இருக்கிறபடியா, இந்த உலகம் அழியக்கூடியதாக இருக்கிறபடியால், இந்த வாழ்க்கை அழியக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறபடியால் நாம செய்கிற இரண்டாவது காரியம் பரலோகத்திலே நம்முடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்திலே யார் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பார்கள்? பூலோகத்தில் யார் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பார்கள் என்று நாம் பார்த்தோம். தனக்காக பொக்கிஷங்களை சேர்க்கிறவன், தனக்காகவே சேர்க்கிறவன், அவன் பூலோகத்திலே சேர்ப்பான். முதலாவது பணம், முதலாவது ஐஸ்வர்யம், இதையே மெயின் பிரையாரிட்டியாக வைக்கிறவர்கள் பூலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பார்கள். பரலோகத்துல யார் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பார்கள்? பாருங்க, தேவனிடத்தில் ஐஸ்வர்யனாக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், தேவனிடத்துல சேர்த்து வைக்கிறவர்கள். லூக்கா 12:21. லூக்கா 12:21. யார் பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பார்கள்? லூக்கா 12:21. தேவனிடத்தில் ஐஸ்வர்யனாய் இராமல், பாருங்க, தேவனிடத்தில் ஐஸ்வர்யனாக வேண்டும் என்று நாம விரும்புவோம் என்றால் நம்முடைய பொக்கிஷங்களை பரலோகத்திலே சேர்த்து வைப்போம். தேவனிடத்திலே சேர்த்து வைக்க வேண்டும்.
பரலோகத்துல தேவன் இருக்கிறார். நாம அங்க சேர்த்து வைத்தால் தேவனிடத்துல சேர்த்து வைக்கிறதற்கு சமம். இரண்டாவது, யார் பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பார்கள்? மத்தேயு 6:33. மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். போதும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும். பாருங்க, இதோட சாராம்சம் பரலோகத்துல 20வது வசனம். அது அப்படியே படித்து கொண்டு வரும்போது கடைசியா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும். யார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிறவர்களோ அவர்கள் பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பார்கள். அப்படி என்றால் நாம எதை பிரையாரிட்டியாக வைக்கிறோம்? நம்முடைய ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி எது? ஃபர்ஸ்ட், முதலாவது நம்முடைய வேலையா, இல்ல நம்முடைய செல்வமா, நாம் சம்பாதிக்கிற பணமா, எதை முதலாவது வைக்கிறோம்? அல்லது நம்முடைய தேவனை முதலாவது வைக்கிறோமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க வேலை செய்கிற ஒருத்தருக்கு, வேலை செய்கிற எல்லாரும் வேலை செய்கிறோம். அத உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லுகிறேன். அதாவது நாம ஏற்கனவே சொன்ன, நாம பணம் சம்பாதிக்க வேண்டும், அதிகமாக உழைக்க வேண்டும், அதற்காக பிரயாசப்பட வேண்டும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம இந்த வாலிபர்களாக இருக்கிறவர்கள் 12, 16 மணி நேரம் 18 மணி நேரம் உழைங்க, நன்றாக உழைங்க, சம்பாதிங்க. ஆனால் நம்முடைய பிரையாரிட்டி முதலாவது தேவனாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம முதலாவது பணத்தையும் நம்முடைய செல்வத்தையும் அதை முக்கியப்படுத்த கூடாது. ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி தேவன். அப்படி நாம வைத்தோம் என்றால் இந்த எல்லாம் நமக்கு கூட கொடுப்பார், அவர் கொடுப்பார். இப்ப நாம பண்ற பெரிய தப்பு என்னன்னா, வாலிபர்கள் வேலை செய்கிற பெரிய தப்பு என்னன்னா, நாம முதலாவது பண்ணிட்டு நம்முடைய தேவனை தூக்கி கடைசியில வச்சிடறோம். நம்ம பிரையாரிட்டியை நம்ம பின்னாடி தூக்கி தேவனை தூக்கி கடைசியா வச்சு அவருடைய காரியத்திற்கு நாம முக்கியத்துவம் கொடுக்காமல் மற்ற காரியத்திற்கு ஓடுகிறோம். பணம் சம்பாதிக்க ஓடுகிறோம். நீங்க என்ன சம்பாதித்தாலும் அது ஒரு நாள் அழியக்கூடியது. அது நம்ம கொண்டு போறது இல்ல. நம்ம எதை கொண்டு போவோம் என்றால் நம்முடைய ஆத்மா. தேவனை நாம முக்கியப்படுத்தும் போது, தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் யார் ஒருவர் தேடுகிறோமோ முதலாவது அதை தேடுகிறவர்களுக்கு தேவன் அதை, அதாவது நம்ம மற்ற எல்லாவற்றையும் கூட கொடுப்பார். இந்த சத்தியத்தை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சத்தியத்தை நம்ம உணர்ந்து கொள்ளாதபடிக்கு நாம இந்த நாட்கள்ல உழைக்கிறோம். நம்ம 18 மணி நேரம் 24 மணி நேரம் உழைத்து கடைசியில பாருங்க, கேளுங்க, நீங்க நல்ல பணத்தையே நோக்கத்தை அதை சம்பாதிக்க வேண்டும் என்ற அது ஒருத்தட்ட போய் நீங்க கேளுங்க, சம்பாதிக்கிறது எங்க போகுதுன்னே தெரியல அப்படிம்பாங்க. சம்பாதிக்கிறது எங்க போகுதுன்னே தெரியல. லட்சமா சம்பாதிச்சாலும் அது எங்க போறதுன்னே தெரியல. இதுதான் அவர்களுடைய. இதே நீங்க முதலாவது தேவனையும் முதலாவது அவருடைய, அதாவது ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுகிறவர்கிட்ட போய் கேளுங்க, அவங்க நல்ல சேவிங்ஸ் வச்சிருப்பாங்க, நல்ல சந்தோஷமாக இருப்பாங்க, அவருடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். ஏனென்றால் அவர்களுடைய ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி தேவன். இந்த கஷ்டப்படுறவர்களுடைய ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி பணம், உழைப்பு, மற்றது எல்லாம் பின்னாடி போகுது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவர்களுடைய நம்ம பணம் சம்பாதிக்க வேண்டும் நம்ம நினைத்தோம் என்றால் நம்முடைய ஆத்மா அழிந்து போய்விடும். நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை நாம முதலாவது ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி வைத்தோம் என்றால் நம்முடைய ஆத்மா அழியாதது. ஏனென்றால் இவருடைய பொக்கிஷம் எங்க இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. அதனால இவருடைய இருதயம் எங்க இருக்கும்? பரலோகத்தையே நோக்கி கொண்டிருக்கும். அங்க யார் இருக்கிறார்? தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் பாருங்க, தரித்திரருக்கு கொடுக்கும் போது இல்லாதவர்களுக்கு, அதாவது பரலோகத்துல யார் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பார்கள்? தரித்திரர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு கொடுக்கும் போது. மத்தேயு 19:21. மத்தேயு 19:21. பூரண சர்க்குணராக இல்ல, பூரண சர்க்குணராக இருக்க விரும்பினால்
தருத்திரருக்கு கொடு, பின்பு என்னை பின்பற்றி வா. அடுத்தது 22. துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். பாருங்க, அந்த வாலிபன் கேட்கிறான் பாருங்க. அதாவது நல்ல போதகரே, அதாவது நித்திய ஜீவன் அடைவதற்கு ஒரு வழி சொல்லும், ஒரு வழி, நித்திய ஜீவனை அடைய வேண்டும், அதுக்கு ஒரு வழி சொல்லும் என்று சொல்லுகிறார். அவர் ஒரு வழி சொல்லுகிறார். இது எல்லாவற்றையும் நான் சின்ன வயசுல நான் கடைபிடித்திருக்கேன் அப்படின்ட்டு. அதற்கு மறுபடியும் சொல்லுகிறார், நீ பூரண சர்க்குணராக, அதாவது பூரண ஆசீர்வாதமாக இருக்க விரும்பினால் நீ உனக்கு உண்டானவைகளை எல்லாவற்றையும் விற்று என்று சொல்லல, உனக்கு உண்டானவைகள்ல கொஞ்சம் கொடு, இல்லாதவர்களுக்கு கொடு. அப்ப அந்த ஐஸ்வர்யம் உள்ள வாலிபன் அவன் மிகுந்த ஆசி உள்ளவனாக இருந்தபடியால் பாருங்க, அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு அந்த வாலிபனுக்கு. அதாவது நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு வழியை அவர்கிட்ட அந்த வாலிபன் சொன்னார். ஆனா அவன் பாருங்க, அவன் என்ன பண்ணிட்டான் என்றால் மிகுந்த அதாவது வார்த்தை கேட்ட பொழுது துக்கமடைந்தனால் போய்விட்டான். அந்த இயேசு சொன்ன அந்த வார்த்தையை அக்செப்ட் பண்ணல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்துல அதாவது உனக்கு பொக்கிஷம் உண்டாகி இருக்கும், நீ வீட்டு தரித்திரருக்கு கொடுக்கும் போது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஐஸ்வர்ய வாலிபன் மிகுந்த துக்கம் அடைந்தவனாய் மறுபடியும் அதாவது அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு போய்விட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்துல நாம பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். இது அழியக்கூடிய, இந்த உலகம் அழியக்கூடியது. யார் பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறார்களோ அவர்கள் தேவனிடத்துல ஐஸ்வர்யவான்களாக இருக்க முடியும். அவர்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீரையும் தேடுவார்கள், அவர்கள் தரித்திரருக்கு கொடுப்பார்கள், அவருடைய ஆத்மா அழியாததாக இருக்கும். மூன்றாவது காரியம் ரோமர் 12:18. ரோமர் 12:18. ரோமர் 12:18. பாருங்க, மூன்றாவது காரியம் பாருங்க. அதாவது இந்த வாழ்கிற வாழ்க்கை தற்காலிகமானது, அழியக்கூடிய, எப்படி வாழ வேண்டும்? கூடுமானால் உங்களான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள், யாவருடன் சமாதானமாய் வாழ வேண்டும். கூடுமானால் முடிந்த வரை எல்லா மனுஷனும் அட்லீஸ்ட் குடும்பத்தாரோடு சமாதானமாக இருக்க நாம பழகி கொள்ள வேண்டும், நாம் வாழ வேண்டும். அட்லீஸ்ட் அதாவது எல்லா மனுஷரும், நாம் பார்க்கிற மனுஷரும் எல்லாம் சமாதானமா. இப்ப நம்ம ரோட்ல ஒருத்தன் போயிட்டு இருக்கான், திடீர்னு நம்ம ஒரு பிரச்சனை நம்ம திட்டுறான், திட்டிட்டு அவன் பாட்டு போயிடுறான். நல்ல அவன்கிட்ட நான் சமாதானமா ஆக வேண்டும், திட்டான்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடியே துரத்திட்டு போறோமா? இல்ல. கூடுமானது அது முடிந்த வரை நம்முடைய குடும்பத்தாரோடு கூட நம்ம சமாதானமாக இருக்க பழகி கொள்ள வேண்டும். இது மிக மிக முக்கியமான ஒரு கர்த்தருடைய வசனம். இந்த நாட்கள்ல பாருங்க, சபையில சமாதானம் இல்ல, சபையில சமாதானம் இல்லாதனால குடும்பத்துல சமாதானம் இல்ல, சகோதர சகோதரிக்கு இடையில சமாதானம் இல்ல. நாம் செய்கிற மிகப்பெரிய தவறு என்னன்னா, அதாவது நாம ஜெயிப்பதற்கு, அதாவது ஒரு தீமையை ஒரு ஆயுதமாக எடுத்துக்கொள்கிறோம், அது ஒரு வெப்பனாக எடுத்துக்கொள்கிறோம். ரோமர் 12:21 படிக்கலாம். நீ தீமையினாலே வெல்லப்படாமல், நீ தீமை செஞ்சு நீ வெல்லப்படாமல், ஜெயிக்காமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. பாருங்க, இது அருமையான ஒரு வசனம். அதாவது நீ தீமையினால ஜெயிக்க தேவையில்லை, அது தீமை செஞ்சு நீ ஜெயிக்க தேவையில்லை, மாறாக தீமையை நன்மையினாலே வெல்லு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் யாவருடன் சமாதானமாக இருக்க வேண்டுமானால் செய்ய வேண்டியது பாருங்க, அதாவது தீமையினால ஒருவருக்கு கஷ்டம் கொடுத்து, அதாவது ஒருவரை ஏமாற்றி நாம ஒருபோதும் ஜெயிக்காமல், அப்படிப்பட்ட தீமைய நன்மையினால ஜெயிக்க வேண்டும். குடும்பத்துல தீமை நடந்து விட்டதா, எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகாமல் உட்கார்ந்து பேசி சமாதானமாய் காரியத்தை முடிக்க வேண்டும். இந்த குணம் பாருங்க, நாம் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு
ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. இந்த குணம் நாம் இடத்துல இருக்க வேண்டும். குடும்பத்தாரோடு சமாதானமாக இருக்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? கூடுமானால் முடிந்தவரை உங்களான மட்டும் யாவருடன் எல்லா மனிதரோடும் சமாதானமாக இருங்க. நான் சொல்லுகிறேன், அட்லீஸ்ட் குடும்பத்தாரோட சமாதானமாக இருக்க. நாம குடும்பத்துல பிரச்சனை, குடும்பத்துல குழப்பம், குடும்பத்துல சமாதானம் இல்ல, சபையில சமாதானம் இல்ல, எல்லாம் பிரிந்து கிடக்கிற நிலை காணப்படுகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்க, சமாதானம் இல்லாமல் இந்த உலகத்துல வாழ்ந்து வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. உங்களோட நம்ம உலகத்துல வாழ்கிறோம், 60 வருஷம் 70 வருஷம் சமாதானம் இல்லாமல் வாழ்ந்தானா அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? செல்வம், பொருள், உடைமைகள் எல்லாம் இருந்த அவனுடைய சமாதானம் இல்லாமல் இருந்தா அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்முடைய அழகு, நம்முடைய வலிமை, எல்லா ஸ்ட்ரென்த் நம்மிடத்தில் இருந்தும் சமாதானம் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? உலக ஞான அறிவு எல்லாம் இருந்து குடும்பத்துல சமாதானம் இல்லாமல் இருந்தால் அவன் எப்படி இருப்பான்? நாம் குடியிருக்கிற இந்த உலகத்துல, நாம் குடியிருக்கிற இந்த பூமியில சமாதானம் இல்லாமல் நிலையற்றவனாக நாம் வாழ்ந்தால் அவன் எப்படி இருப்பான்? அவன் வாழ்க்கை வாழ்ந்து என்ன பயன்? நாம் சொல்ல வேண்டும், இந்த உலகத்துல வரும்போது நிர்வாணியாய் வந்தேன், அழிவுள்ளவனாக வந்தேன். ஆனால் இந்த உலகத்தை விட்டு போகும்போது நாம் சொல்ல வேண்டும், இந்த உலகத்தை விட்டு நாம நிர்வாணியாக இந்த உலகத்திற்கு வந்த, இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும், கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு போக வேண்டும். இந்த உலகத்தை விட்டு போகும்போது கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு போக வேண்டும். பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைத்து விட்டு போக வேண்டும். யாவருடன் சமாதானமாய் வாழ்ந்து விட்டு இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி செய்தால் என்றென்றைக்கும் நிரந்தரமான அழியாத தேவனுடைய ராஜ்யத்துல பங்குள்ளவர்களாக நாம் மாறி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை என்றால் நோவா காலத்தில் நடந்தது போல இந்த உலகத்தில் நமக்கும் நடக்கும். நம்முடைய ஆத்மா அழிந்துவிடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தை விட்டு போகும்போது சொல்லலாம், நான் நிர்வாணி ஒண்ணுமில்லாம வந்தேன். ஆனா இந்த உலகத்தை விட்டு நாம கடந்து செல்லும் போது, நாம போகும்போது கர்த்தருடைய கிருபையை, கர்த்தருக்கு பயந்தவர்களாக ஜீவித்து கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு கடந்து செல்ல வேண்டும். பரலோகத்தை பொக்கிஷங்களை சேர்த்து வைத்து விட்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும், அதை தேவனுடைய பிரையாரிட்டி, அதுதான் என்னுடைய முதல் பிரையாரிட்டி. மற்ற எல்லாமே செகண்டரி, அதுதான் என்னுடைய பிரைமரி. அப்படி என்று நாம சொல்ல வேண்டும். நம்முடைய கிரியை அப்படி இருக்க வேண்டும். அடுத்த யாவரோட சமாதானமாக இருந்துவிட்டு நான் எல்லாரோட சமாதானமாக இருந்தேன் அப்படி என்று சொல்லிவிட்டு இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டும். அப்படி சென்றால் நிரந்தரமான என்றென்றைக்கு அழியாத நித்திய ஜீவனை நாம பெற்றுக்கொள்ள முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நம்மிடத்தில் குறைகள் இருந்தால் இந்த நாட்களில் நாம மாற்றிக்கொள்ள வேண்டும், ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். இனிமேல் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இனிமேல் நான் தேவனை நாம முக்கியப்படுத்துகிறேன். நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுறதுக்கு நாங்க பிரயாசப்படுகிறேன். மற்றவங்க எல்லாம், மற்றவருடைய வேலை, நம்முடைய படிப்பு, நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய தொழில், நம்முடைய எல்லாமே செகண்டரியாக அதாவது இருக்கணும். நான் இல்லைன்னு சொல்ல, அதாவது தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். என்ன ஐயா எல்லாத்தையும் இழந்து அப்படி நான் சொல்ல வரல. அதை நீங்க செகண்டரியாக வைங்க. தேவனை முதலாவதாக வைங்க. முதலாவது தேவனை வைங்க, மற்ற எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்துல எது தற்காலிகமானது, எது அழியக்கூடியது, எது நிரந்தரமானது, எது அழியாதது, இந்த சத்தியத்தை நாம அறிந்து கொண்டால் மாத்திரமே நாம் எதற்காக பிரயாசப்பட வேண்டும், ஏன் பிரயாசப்பட வேண்டும், நம்முடைய பிரயாசத்தினால என்ன பலன், ஒன்றுமில்லாத காரியத்திற்கு நாம இவ்வளவு நாள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோமா, அல்லது அழியாத நித்தியமான நித்திய ஜீவனுக்கு நாம பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோமா, தேவனுக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோமா, அல்லது பணத்தையே முக்கியப்படுத்தி அதற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோமா, அதை நாம அறிந்து கொள்ள முடியும். நிர்வாணியாக வந்தேன்,
ஆனா போகும்போது கர்த்தருடைய கிருபையையும் பரலோகத்துல பொக்கிஷங்களையும் யாவருடன் சமாதானமாக இருக்கிறேன் என்ற வார்த்தையோடு கூட இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம படுகிற இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நாம் படுகிற பிரயாசம் எதற்கு? நான் எதற்காக பிரயாசப்படுகிறேன்? அதை குறித்து நீங்க வீட்டுல போய் நன்றாக சிந்தித்து இப்படிப்பட்ட காரியங்கள்ல நாம் வளருவோமாக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. சோதரா 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 சோதரா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கேட்ட வசனத்தின்படி யாராவது